டெஸ்ட்ராயர் நிக்கோல் கிட்மன் நடித்த படம் 2018 வெளிவந்த கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, நிக்கோல் கிட்மன் ஒரு போலீஸில் ஒரு FBI ஏஜென்ட்டாக இருப்பாங்க. இவங்க குண்டடிப்பட்ட ஒரு பிணத்தை பார்க்குறாங்க. ஸோ பிணத்துக்கு பக்கத்தில் ரூபாய் நோட்கள் இருக்குது, கலர் தாள்கள்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே இப்போ மற்ற உயர் அதிகாரி என்ன சொல்கிறாங்க, இது என்னோட கேஸ், நீங்கள் போங்க, நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னா. ஸோ இப்படி போகிற பெண் தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கில் கொண்டு போகிறாங்க. ஸோ என்னன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் குற்றவாளி, அதாவது ஒரு பேங்க் கொள்ளையில் இவருடைய காதலன் மற்ற கூட்டாளிகளோட ஒரு பிளான் பண்ணி போயிருப்பாங்க. அந்த பேங்க் கொள்ளையில் சில விஷயங்கள், எதிர்பாராத சில விஷயங்கள் நடைபெறும். இவங்களை அதிர்ச்சி அடையக்கூடிய சில செயல்கள் நடைபெறும். இந்த செயலுக்கும் சமீபத்தில் 16 வருஷம் கழிச்சு ஒரு பேங்க் கொள்ளை நடந்திருக்கும். அந்த கொள்ளையுடைய தலைவன் யாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த முன்னாடி நடந்த 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொள்ளை, இப்ப நடக்கிற கொள்ளை, இதுக்கு இடைப்பட்ட ஒரு கம்பேரிசன் பண்ணி இரண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்றத இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எப்படி பழைய கூட்டாளிகளை இவங்க ஒவ்வொருத்தங்களா தேடி பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதை செயல்படுத்துறாங்க அப்படின்றது தான் கதை. இந்த கதை என்னன்னா, ஒரு 7-8 மெத்தட்ல சொல்லலாம். இந்த கதை சொல்லப்பட்ட விதம் டிஃப்ரெண்டாக சொல்லியிருப்பாங்க. அது ஒவ்வொரு டைரக்டர் அந்த ஸ்கிரிப்டை பொறுத்து தான் மாறும். இந்த படத்தோட கதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு பார்க்குற பார்வையாளர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த கதை இருக்குது. ஆனால் எடுக்கப்பட்ட விதத்தில் பார்த்தீங்கன்னா, படம் என்னென்னா ஸ்லோ ஃபாஸ்ட், ஸ்லோ ஃபாஸ்ட், ஸ்லோ, இப்படி தான் இருக்கு. அதாவது என்னன்னா, நீங்கள் கதை எழுதுறப்ப கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மையோட தான் எழுதுன மாதிரி இருக்கு. நம்ம என்னன்னா, கதை படித்து பார்க்குறப்ப நல்லா இருக்கு. ஆனால் படமாக எடுக்கப்படுற விதத்தில் பார்த்தீங்கன்னா பல குறைகள் இருக்கும். அதாவது எந்த இடத்துல ஃபாஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயத்த எப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு சொல்லணும். அவங்க அப்படியே மெதுவாக போய் தான் சொல்லியிருக்காங்க. இது சில பார்க்குற பார்வையாளருக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதுக்காக இந்த படம் ரொம்ப மோசம்லாம் இல்லை. படம் பார்க்கலாம். லைன்ஸ் கேட்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இந்த படம் சில பார்வையாளரை கோபப்படுத்தும், எரிச்சல் படுத்தும். அப்படிதான் இந்த படமே எடுத்திருக்காங்க. படத்தில் ஏடோடான சீன்லாம் சில சீன்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த படம் நம்பி பார்க்கலாம். ரொம்ப பெரிய ஆக்ஷன் படம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஓகே ரக படம் தான்.